அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி சிதம்பரம் தொகுதி. சிதம்பரம் தொகுதியில கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த கே பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார். அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம். அதிமுக வேட்பாளர் கே பாண்டியன் அவர்கள் 91,961 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் 75,024 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருந்தார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழல தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக 38%, அதிமுக 38%, பாட்டாளி மக்கள் கட்சி 12%, தமிழக வெற்றிக் கழகம் 5%, நாம் தமிழர் கட்சி 2%, தேமுதிக 3%, மற்றவை 2%. அதாவது தற்போதைய சூழல்ல சிதம்பரம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா இது ஒரு இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடந்த முறை இங்க அதிமுக வெற்றி பெற்று இருந்தாலும் அதுக்கான காரணங்களை பாத்தீங்கன்னா கடந்த முறை திமுக அங்க வந்து நேரடியாக போட்டியிடல. அதாவது அவங்க கூட்டணி கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஏனி சின்னத்துல போட்டிட்டாங்க. சோ அதனால வந்து இங்க அதிமுக ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த முறை பாத்தீங்கன்னா தற்போது வேளாண் துறை அமைச்சர் அவருடைய மகன் MRKP கதிரவன் அவர்கள் வந்து இந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த தொகுதி வந்து ஒருவேளை அவர் போட்டிட்டாருன்னா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. பட் தற்போதைய சூழல்ல இது ஒரு இழுபறி தொகுதியா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வேட்பாளர், எந்த கூட்டணி எப்படி நிலைப்பாடு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வரைக்கும் வந்து கிளியரான ரிசல்ட் தொகுதிக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் தற்போதைய சூழல்ல சிதம்பரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறி தொகுதி.